எஸ் மக்கள்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாற்ற தூக்குறோம், பேசிட்டு இருக்கிறது நான் ஸ்ரீ. அப்புறம் என்ன, இன்னைக்கு விளையாட ரெடியா இருக்கீங்களா? நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொல்லிடுவோங்க. அதாவது ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுவீங்க. உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ, அது வந்து ஹீரோவாக இருக்கலாம், ஹீரோயினாக இருக்கலாம், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், இல்லைனா எனக்கு லிரிசிஸ்ட் ரொம்ப பிடிக்கும், இல்லை ஃபைட் மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் கோரியோகிராஃபர் பிடிக்கும், இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பேரை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களை பற்றின 5 ஈஸியான கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வெண்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் வீடு தேடி வரப்போகுது. அதனால் உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அப்படின்னா எதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்றேன். உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னதும் காலர் லைன்ல வந்தாச்சு. யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. நிரஞ்சனி ஃப்ரம் வேதாரண்யம். ஓகே, யார பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ஆக்ட்ரஸ் லட்சுமி மேனன். லட்சுமி மேனன் பத்தின கேள்வி கேட்கணுமா? ஆமா. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? போமா. ஓகே. வெரி குட். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போறதுக்கு முன்னாடி என்ன பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லட்சுமி மேனனுடைய படத்துல? எனக்கு சுந்தரபாண்டியன் மூவி எல்லா பாட்டுமே பிடிக்கும். ஓ, சுந்தரபாண்டியன் படத்துல எல்லா பாட்டும் பிடிக்குமா? ஆமா. வெரி குட். சரி, போலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, கும்கி திரைப்படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? பிரபு சாலமன். சூப்பர். ஓகே, அடுத்த கேள்வி போமா? உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சரிங்களா? மஞ்சப்பை அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க இல்லையா, இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பெயர் என்ன? திருப்பதி பிரதர்ஸ் பேர் என்னங்க? அவர் பேரு லிங்குசாமி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நன்றி. சரி, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ராகவேந்திரன் ஃப்ரம் செங்கம். ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? டைரக்டர் சங்கர். இயக்குனர் சங்கர் அவர்களை பத்தின கேள்வியா? ஆமாங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? போமா. சங்கர் அவர்களை பத்தின கேள்வி. உங்களுக்கான முதல் கேள்வி, எந்திரன் திரைப்படத்துல ரஜினி நடிச்சிருந்தார் இல்லையா, அவருடைய கதாபாத்திரம் பெயர் ரெண்டையுமே சொல்லுங்க. வசீகரன், சிட்டி. சூப்பர். ஓகே, அது மாதிரி அவருடைய டைரக்ஷன்ல இந்த நடிகரை வச்சு எடுக்கும் போது தாங்க சூப்பரா இருக்கும். அப்படின்னா எந்த நடிகரை வச்சு எடுத்தா நல்லா இருக்கும்? எனக்கு பர்சனல் ஃபேவரட் ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்த் சார் தானா? ஏன் சிவாஜி படம் எல்லாம் பாத்துட்டீங்களா? என்னங்க? சிவாஜி படம் எல்லாம் பார்த்து வாங்கி உட்காந்துட்டீங்களா? ஆமா, எல்லா படமும் நல்லா இருக்கும். அவங்க 2 பேருமே பீக். அவங்க டைரக்ஷன்ல பீக், இவர் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல பீக். 2 பேரும் சேர்ந்தா இன்னும் பயங்கரமா இருக்கும். சூப்பர். சரி, கேள்விக்குள்ள போலாமா? போலாம். வெரி குட். சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல ரிலீஸ் ஆன இரண்டாவது திரைப்படம் எது? காதலன். சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம், சரிங்களா? ஓகே. சங்கர் அவருடைய இயக்கத்துல பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யாரு? பாய்ஸ் ப்ரொடியூசர் ஏஎம் ரத்னம். சூப்பர். நான்காவது கேள்விக்கு போவோமா? 3 சரியா சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கான 4th கொஸ்டின், இயக்குனர் சங்கர் அவர்களை பத்தி. சரிங்களா? 4 முடிச்சு 5வது கேள்வி நீங்க கரெக்டா சொன்னாதான் வின்னர். சரிங்களா? ஓகே. ஓகே, உங்களுக்கான 4வது கேள்வி, எந்திரன் திரைப்படத்துடைய கேமராமேன் பேர் என்ன? ரத்னவேலு. சூப்பர். 4க்கு சரியா பதில் சொல்லி இப்போ 5வது கேள்வி போறோம். இந்த 5வதுக்கு கரெக்டா நீங்க பதில் சொல்லிடணும். சரிங்களா? அப்பதான் வின் பண்ண முடியும். ஓகே? ஓகே. வெரி குட். சரி, சங்கருடைய இயக்கத்துல ஜீன்ஸ்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு இல்லையா? ஆமாங்க. 2 எடிட்டர் இந்த திரைப்படத்தை எடிட் பண்ணது யார் யார்? பி லெனின், விடி விஜயன். சூப்பர், வின் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. டீம் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நன்றி. சூப்பர். சரி, இப்போ அடுத்த கலர் யாருன்னு கேட்போம். இதே மாதிரி நீங்களும் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே வின் பண்ணுங்க. சரிங்களா? அவங்க பேர் ராஜம்மா, ராஜன் சொன்னார். ஓகே, டீம் கால் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே, இப்போ அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. செல்வன், சென்னை. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்களை பற்றின கேள்வியா? ஆமாம். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? போவோமா? ரெடி. உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சரிங்களா? நான் ஆணையிட்டால் இந்த பாடல் வந்த திரைப்படம் எது? நான் ஆணையிட்டால். எங்க வீட்டு பிள்ளை. சூப்பர். அதுக்கே எவ்வளவு யோசிச்சீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. சரி, இல்ல ஏன் யோசிச்சீங்க? ஈஸி தானே, அதுக்கே யோசிச்சீங்க சொல்லி கேட்டேன்.
சரி, இதுக்கப்புறம் டைம் இருக்காது, கடக்கடன்னு நீங்கள் சொல்லணும், சரியா? சரி. வெரி குட். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போகிறோம் எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்பில், சரிங்களா? ஆ ஹலோ, சொல்லுங்க. கேட்குதா? நீங்கள் பேசுறது ஒன்றும் கேட்கல. கேட்குது சார், கேட்குது. ஹலோ கேட்குது. ஹலோ, கேட்குதா? கேட்குது. கொஞ்சம் டவர் இருக்கிற ஏரியா பக்கம் வாங்க, சரிங்களா? ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போகிறோம், சரிங்க. எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவிலேருந்து அப்படியே அரசியலுக்கு போகும்போது முதல்ல எந்த ஊரில் அவர் எம்எல்ஏவா நின்னாரு? திண்டுக்கல். அருப்புக்கோட்டை என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். வெரி குட். சரி, ஓகே. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி அப்படின்னு சொன்னதுமே அவர் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆயிருப்பாரு. பட் என்ன பண்ணுறது, கரெக்டாக பதில் சொல்லியே. சரி, பரவாயில்ல. இப்போ அடுத்த கலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில். சரி, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? நடிகர் திலகம் சிவாஜி கணேஷ். சிவாஜி கணேசன் அவர்களை பற்றின கேள்வி கேட்கணுமா? ஆமாங்க. வெரி குட். எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய நடிப்பில்? எனக்கு பிடிச்சது திரிசூலம். திரிசூலம் பிடிக்குமா? ஓகே, சரி. ரெடியாக இருக்கீங்களா? ரெடிங்க. போவோமா? போகலாம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம், சரிங்களா? ரஜினிகாந்த் அவர்களும் சிவாஜி அவர்களும் சேர்ந்து நடித்த திரைப்படம் எது? படிக்காதவன். அதுக்கப்புறம் நான் வாழ வைப்பேன். சூப்பர். மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் சொன்னால் மாட்டிருப்பீங்கல்ல? ஏதோ ஒன்று சொன்னாலும் கரெக்டு தான். வெரி குட். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போகிறோம், சரிங்களா? சிவாஜி அவர்களுடைய நடிப்பில் பணம் அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா? இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? பணம் ரொம்ப பழைய படம்ல. ஆமா, யாரு? NS கிருஷ்ணன் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இப்போ அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம், இதை தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. திருச்சியிலிருந்து பேசுறேன். சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கலாம்? சிவகார்த்திகேயன் பத்தின கேள்வி கேட்போமா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? சிவகார்த்திகேயனும் சத்யராஜும் சேர்ந்து எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க? 3 திரைப்படம். என்னென்ன? கனா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், பிரின்ஸ். சூப்பரு. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. டான் அப்படின்ற திரைப்படத்துல பே அப்படின்ற பாடல் இருக்குல்ல, இந்த பாட்டை பாடினது யாரு? மேல் சிங்கர். மேல் சிங்கர். மேதா ஆதித்யா என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்தது யாரு அப்படின்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. திருவாரூர் மாவட்டம் பழங்குடியிலிருந்து லதா பேசுறேன். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? குஷ்பு மேம் பத்தி கேட்கணுமா? ஓகே, போமா. கேள்விக்குள்ள ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன படம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க உங்களுடைய நடிப்புல. சின்ன தம்பி படம் பிடிக்குமா? ஓகே, வெரி குட். போமா கேள்விக்குள்ள. குஷ்பு அவங்களுடைய நடிப்புல. ஹலோ, கேக்குதா? பிரேக் ஆகுது நீங்க பேசுறது. ஹலோ, கேக்குது. குஷ்புவோட நடிப்புல ரிலீஸ் ஆன முதல் திரைப்படம் எது? ஆமா, தர்மத்தின் தலைவன் என்பது சரியான பதில். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? ஹலோ, கேக்குதா? ஹலோ, குஷ்புக்கு ஒரு கோயில் கட்டினாங்க, அது எந்த ஊர்ல கட்டினாங்க? திருச்சியில கட்டினாங்க. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம், சரிங்களா? உத்தம ராசா அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா அவங்களுடைய நடிப்புல? இந்த படத்துல அவங்க இயக்குனர் யாரு? இல்ல. உத்தம ராசாவா? ஆமா. தெரியலையா? தெரியல. உத்தம ராசா இந்த திரைப்படத்தோட இயக்குனர் யாரு? ராஜ்குமார், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உடனே விளையாடலாம். தட்டுறோம் தூக்குறோம். உடைய பிரேக் வரக்கூடிய காலர் யாரு? வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. ஷாயின், வேலூர்ல இருந்து பேசுறேன்.
சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தி. தளபதி விஜய் அவர்களை பத்தின கேள்வியா? ஆ வெரி குட். போமா? ஆ சரி. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, குஷ்பு அண்ட் விஜய் இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிச்ச படம் எது? விஜய். 2 படம். மின்சார கண்ணா. இன்னொரு திரைப்படம், இன்னொரு படம். ஐயோ அது தெரியலையே. நல்லா யோசிங்க, ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. மின்சார கண்ணா. தெரியலையா? வில்லு என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? வில்லு வில்லு வில்லன்னு வருவாங்க இல்லையா, மறந்துட்டீங்களா? சரி விடுங்க, பரவாயில்ல. ஓகே, இப்போ அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் தான். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. விக்னேஷ். என்னங்க? விக்னேஷ் எந்த ஊரு? பெருங்குளத்தூர். ஓகே, பெங்களூர்ல இருந்தா. சரி, ஆனா நீங்க பேசுறது பிரேக் ஆகுது, கொஞ்சம் சிக்னல் இருக்கிற ஏரியா பக்கம் வாங்க. சரிங்களா? யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? தனுஷ் பத்தின கேள்வியா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். தனுஷோடைய 50வது திரைப்படத்துடைய இசையமைப்பாளர் யாரு? ஏஆர் ரஹ்மான். சூப்பர். உங்களுக்கான 2வது கேள்வி போறோம். சரிங்களா? தனுஷோடைய நடிப்புல எதிர்நீச்சல் அப்படின்ற திரைப்படம் வந்துச்சு இல்லையா, நடிச்சிருந்தாங்க, தயாரிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் யாரு? வேல்ராஜ். வேல்ராஜ் என்பதுதான் சரியான பதில். ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி போறோம் தனுஷை பத்தி. சரிங்களா? ஹலோ, கேக்குதா? ஓகே, சரி. உங்களுக்கான 3வது கேள்வி, தனுஷோடைய நடிப்புல படிக்காதவன் அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா, இந்த படத்துடைய காமெடியன் யாரு? விவேக். சூப்பர். உங்களுக்கான 4வது கேள்வி போறோம் தனுஷை பத்தி. சரிங்களா? மாப்பிள்ளை அப்படின்ற திரைப்படத்துல 2 கதாநாயகிகள் நடிச்சிருப்பாங்க. ஆனா அதுல ஒருத்தங்க வந்து மாமியார் நடிச்சிருப்பாங்க. யார் யார்? மனிஷா கொய்ராலா. இன்னொரு ஹீரோயின்? அன்சிகா மோட்லன். சூப்பர். உங்களுக்கான 5வது கேள்வி. 5 தானே இது? சரி. தங்க மகன் அப்படின்ற திரைப்படம் தனுஷோடைய நடிப்புல வந்துருந்துச்சு. இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் யார்? வேல்ராஜ். இல்லை, ஏ குமரன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? 4 கரெக்டா சொல்லிட்டு 5ல் விட்டோமே நினைக்கும் போது மனசு கொஞ்சம் பஞ்சு மாதிரி வலிக்க தான் செய்யுது. பட் பரவாயில்ல, விடுங்க, நல்லாவே ட்ரை பண்ணீங்க. சூப்பர் ட்ரை. சரி, இப்போ அடுத்த காலர் யாருன்னு கேட்டுருவோம். தாட்டுறோம், தூக்குறோம். முடியும். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் தனுஷ், நான் ஆவடியில இருந்து பேசுறேன். இப்பதான் தனுஷை பத்தி பேசிட்டு இருந்தோம். தனுஷே வந்துட்டீங்களா? சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? நடிகர் சிவகார்த்திகேயனை பத்தி. சிவகார்த்திகேயன் பத்தின கேள்வியா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே. சிவகார்த்திகேயன் 3ன்ற திரைப்படத்துல என்ன கதாபாத்திரத்துல நடிச்சாரு? நேம், கேரக்டர் நேம். ஆமா, தெரியலையா? குமரன் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. சரிங்களா? தனுஷோடைய ஃப்ரெண்டா. ஓகே, நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். தனுஷ்னால தான் இப்போ தனுஷை வச்சு சிங் பண்ற மாதிரி ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு யோசிச்சேன் தெரியுமா இதை? சரி, பரவாயில்ல, விடுங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்க பேரு, எங்க இருந்து கால் பண்றீங்க? மைக்கேல் ஜாக்சன் பேசுறேன். மைக்கேல் ஜாக்சன் பேசுறீங்களா? மைக்கேல் காட்சன். ஓகே, எங்க இருந்து? திருவியாறு. சரி, ஆனால் நீங்கள் பேசுறது பிரேக் ஆகுது, ஏன்னு தெரியல. நீங்கள் நிறைய பேர் பேசுறது பிரேக் ஆகுது. சரி, யாரை பற்றின கேள்வி கேட்கணும்? சிவகார்த்திகேயன் பற்றின கேள்வியா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, மான் கராத்தே அப்படின்ற படத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய கதை எழுதினது யார்? சூப்பர். உங்களுக்கான 2வது கேள்வி போறோம். சரிங்களா? சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல, ஹலோ கேக்குதா? கேக்குதா? அது விட்டு விட்டு கேக்குதுல, அதான் கேட்டேன். சரி, இப்ப சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல டான் என்ற படத்துடைய இயக்குனர் பெயர் என்ன? சிபி சக்கரவர்த்தி. சூப்பர். உங்களுக்கான 3வது கேள்வி, வேலைக்காரன் படம் இருக்கு இல்லையா, இந்த படத்துல அவங்களுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன?
2 1 கேக்குதா? ஹலோ அறிவழகன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, எப்பவுமே சொல்கிறேன், இந்த சிக்னல் இருக்க ஏரியா பக்கம் வந்துடுங்க. நீங்கள் பேசுகிறதும் கேட்க மாட்டேங்குது, நாங்கள் பேசினாலும் உங்களுக்கு கேட்காது, அந்த மாதிரியான பிரச்சனை வரக்கூடாதுன்னா கொஞ்சம் சிக்னல் இருக்கிற ஏரியா பக்கம் வாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். குருபுரம் திருவண்ணாமலை. யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி. ரஜினிகாந்த் அவர்களை பற்றின கேள்வியா? ஆமாம். வெரி குட். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். ரஜினி அவர்களுடைய நடிப்பில் 100வது திரைப்படமாக ரிலீஸ் ஆன திரைப்படம் எது? ஸ்ரீ ராகவேந்திரா. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போகிறோம். சரிங்களா? ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் பாபா அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா? ஆமாங்க. இந்த படத்தோட இயக்குனர் பேர் என்ன? சுரேஷ் கிருஷ்ணா. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்விக்கு போகிறோம். சரிங்களா? ஓகே ஓகே. தேர்ட் கொஸ்டின் உங்களுக்காக ரஜினிகாந்த் அவர்களை பற்றி. ஓகேவா? ஓகே. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குதா? எஸ் கேக்குதுல்ல? ஓகே ஓகே. ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் லிங்கா அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா? ஆமாங்க. இந்த படத்தில் 2 கேரக்டர், என்ன கேரக்டர் பேர் சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டுமே லிங்கேஸ்வரன் தான். ஒருத்தர் லிங்கா, ஒருத்தர் லிங்கேஸ்வரன். சூப்பர். உங்களுக்கான 4வது கேள்வி. ஆடுபுலி ஆட்டம் அப்படின்ற படத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு, அதில் அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? 3 1 தெரியலீங்களா? அந்த படத்துலயும் ரஜினி தான் அவர் பெயர். சரிங்களா? நான் இதுக்காக தான் அந்த லிங்கா கேள்வியா கேட்டேன். அதை பிடிச்சிருந்தா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். விட்டுட்டீங்களே, சரி விடுங்க, பரவாயில்ல. இன்னும் நிறைய பேர் விளையாடுறதுக்காக ரெடியா இருக்காங்க. சரி, இப்போ காலர் லைன்ல இருக்காங்க. யார் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு பாப்போமா? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. சக்தி பொள்ளாச்சிங்க சார். பொள்ளாச்சில இருந்தா? சரி, ஓகே. யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம்? தமிழ்நாடு சிஎம் சார். ஓ, தளபதி விஜய் அவர்களை பத்தியா? ஆமாங்க சார். வெரி குட். சரி, போமா, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். எஸ்எஸ்சி இருக்காரு இல்லையா, தளபதி அவர்களுடைய தந்தை, அவருடைய இயக்கத்துல மொத்தமா எத்தனை திரைப்படங்கள் விஜய் நடிச்சிருக்காரு? 4 3 6 படங்க சார். 6ஆ? இல்லை, ஆமா. தவறு. 5 என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? 5 படம் நடிச்சிருக்காங்க. ஓகேவா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, அடுத்ததாக யாருன்னு கேட்போம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? என் பேரு சக்தி பிரியா, நான் ஆவடியில இருந்து பேசுறேன். சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம்? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன். சூப்பர். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? மிஸ்டர் லோக்கல் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தார்ல சிவகார்த்திகேயன், இதுல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? மனோகர். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சரிங்களா? ஃபகத் ஃபாசிலும் சிவகார்த்திகேயனும் சேர்ந்து நடிச்ச படம் பேர் என்ன? ஆமா, வேலைக்காரன். சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. பிரின்ஸ் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிருந்தார் இல்லையா சிவகார்த்திகேயன், படத்தோட இயக்குனர் யார்? பிரின்ஸ். அனுதீப். டைம் முடிஞ்சு போச்சு. அனுதீப் என்பது சரியான பதில் தான், ஆனா நீங்க பார்த்து சொல்றதுக்கு நேரமாயி போயிடுச்சு. சரிங்களா? நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, இப்போ அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ. சீனிவாசன் கும்பகோணத்துல. எங்க இருந்து? கும்பகோணம். சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கமல்ஹாசன் பத்தி. கமல்ஹாசன் அவர்களை பத்தின கேள்வியா? வெரி குட். போமா? ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? கமல் அவர்களுடைய தயாரிப்புல அமரன் அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா? ஆமாங்க. இந்த படத்தோடைய டைரக்டர் யாரு? ராஜ்குமார் பெரியசாமி. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க. இந்த விக்ரம் படம் பாத்தீங்களா? புதுசா பழசா? புதுசு புதுசு. இந்த விக்ரம் படத்துல வில்லன் டீம்லயே ஒருத்தர் இருப்பார், கரெக்டா போய் காலை கட் பண்ணி விடுவார் இல்லையா? கால் இருக்கக்கூடிய நரம்பு கட் பண்ணுவார். அவர் பேர் என்ன? ஒரிஜினல் பெயர்? 5 4 3 2 1. தெரியலையா? தெரியல. ஜாஃபர் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சரி. நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரீசெண்ட் டேஸ்ல நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
என் பேர் சாந்தி. நான் இதுக்கு முன்னாடி 2 வாட்டி பேசியிருக்கேன். ஆ ரஜினிகாந்த் பத்திதான். ரஜினிகாந்த் அவர்களை பற்றின கேள்வியா? ஆமாங்க. ஓகே, நீங்கள் கரெக்டாக பதில் சொல்வீங்களா? ஆ ஓகே, நீங்க கேக்குற கேள்வி பொறுத்து. அப்படி கேட்குற கேள்வியை பொறுத்து நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆ சரி, ஓகே. ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம், சரிங்களா? எந்திரன் 2.0 ஒரு படம் வந்துச்சு இல்லையா? ஆமா. இந்த படத்தில் 2 ஹீரோயின்ஸ் யார் யார்? ஒருத்தங்க ஒல்லியா இருப்பாங்க. ஏமா இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க ஒல்லியா இருப்பாங்கன்னு. எமி ஜாக்சன் என்பதாமா சரியான பதில், சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். எமி ஜாக்சன் ஐஸ்வர்யா ராய். ஆனால் ஐஸ்வர்யா ராய் ஃபோனில் தான் வருவாங்க. சரி, பரவாயில்ல, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ காலர் யாராவது இருக்காங்களா? ஹலோ. ஆஹா, சரி, ஓகே, விடுங்க. எனிவேஸ், இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. நீங்களும் இதே மாதிரி விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு 4:30 மணிக்கு ரெடியாக இருங்க. கண்டிப்பாக நான் உங்களை தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வின் தரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுடைய வீடு தேடி வரும். அப்புறம் என்ன, நாளைக்கு சந்திக்கலாம். அடல், திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர் மக்களே.